மாவட்டம் கோட்டீஸ்வரர் கோவில் புதிய நகராட்சி கட்டிடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் உபகோயிலாக விளங்குவது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் நகராட்சிக்கு எதிரே சுமார் 20 ஆண்டுகளாக சிங்கார வெள்ள மீன் விற்பனை அங்காடி அமைந்துள்ளது. இப்பகுதியில் வசிக்கும் மீனவ பெண்கள் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் இங்கே மீன் விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பேரூராட்சியாக இருந்த கோட்டக்குப்பம் தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. எனவே இப்பகுதியில் நகராட்சி கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டு தமிழக அரசு இதற்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்கியது. இந்த நிலையில் நகராட்சி கட்டிடம் கட்ட முதற்கட்ட பணிகள் நடைபெற்று இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதியில் மீன் விற்பனை செய்யும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோபெருமான் நகராட்சிக்கு எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. திடீரென மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பகுதியில் பரபரப்பு. சூரியன் மறைவிற்கு முன்னே 3.25 நாளிகையும் மறைந்ததற்கு அப்பால் 3.25 நாளிகையும் ஆக 7.5 நாளிகை காலம்தான் பிரதோஷ காலம் எனப்படும். குறிப்பாக மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலமாகும். இந்நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உபகோயிலான ஆனந்தவள்ளி தாயார் சமேத போஜீஸ்வரர் கோவிலில் இன்று பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இந்த பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சை சாறு, பச்சரிசி மாவு, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 11 வகையான திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாதாரணை நடைபெற்றது. தொடர்ந்து போஜீஸ்வரருக்கு, ஆனந்தவள்ளி தாயாருக்கும் மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது. இந்த பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.